அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவ மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடம் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி yoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். இன்று கேள்வி பதில் நிகழ்வு. பேராசிரியர் புஷ்பகலா அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நினைந்து இன்றைய நிகழ்வினை சிறப்பித்து தருவாராக. ஆழமான தவத்தை அருமையாக வழி நடத்திய பேராசிரியர் அருள்நிதி பவித்ரா அம்மா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி பவித்ரா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் தம் அருட்தொண்டு வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் வேதாத்ரிய குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமைகளில் தவத்திற்கு பின்பாக கேள்வி பதில் நிகழ்வு நடைபெறும். அன்பர்களுக்கு பயிற்சிகளை பற்றிய, தவத்தை பற்றிய, காயக்கல்பம் பற்றிய ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ளும் நேரம் இது. அன்பர்கள் உங்கள் சந்தேகத்திற்கு ஹேண்டை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சதீஷ் சம்பத்குமார் ஐயா வாழ்க வளமுடன். கேட்கலாம் ஐயா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நான் நீங்க வந்திருந்த போது சில டவுட்ஸ் கேட்டிருந்தேன் மௌனத்தை பத்தி. ஆமாங்க. பக்கத்துல மன்றத்திலயும் மௌனத்துக்கு கலந்துக்கிட்டேன். ரொம்ப நிறைவா இருக்குமா, கிளியரா இருக்கு. ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னு சொன்னதுக்கும் ரெண்டுத்துக்குமே நீங்க மௌனத்தை ஆழமா பண்ண சொன்னீங்க. இது இல்லாம மகரிஷியோட புக் வந்து மௌனத்தின் முத்துக்கள்னு ஒரு புக் இருக்கு. அது ரெகுலரா படிக்கிறோமா, அதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு. சரி, உங்ககிட்ட நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ தேங்க்யூமா. வாழ்க வளமுடன். நன்றிகளையா. நாங்களும் சொல்லியிருந்தோம்ல, நீங்க பயிற்சிகள் பண்ணிட்டு வாருங்க, உங்களுக்கே பதில் கிடைக்கும் சொல்லியிருந்தலையா. எல்லாத்துக்கும் பயிற்சிகள் தான் ஒரே பதிலாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கு ஐயாக்கு? இல்லைங்கம்மா, இல்லைங்கம்மா, நிறைவா இருக்குமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வாழ்க வளமுடன். சுசிலாமா, உங்க கேள்விகளை கேட்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மௌனம் வந்து கொஞ்சம் செட் ஆகாம இருக்கே, அதுக்கு என்ன காரணம்? 2 கேள்விமா, இதுக்கு பதில் சொல்லும், அப்புறம் அடுத்ததை கேட்கலாம். ஓகே. மௌனம் ஆக்சுவலா மௌனம் பண்ணணும் நம்ம நினைச்சு அதுக்கான ஒரு சூழ்நிலை எல்லாம் நம்ம அமைச்சு கொடுத்துட்டு இருந்திருக்கோம். பட் இந்த உயிரானது, இந்த உடல் ஆனது என்னன்னா அந்த எண்ணத்தாலதான் நம்ம வாழ்ந்துட்டே இருக்கோம். சோ அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தி நம்ம இது வரைக்கும் பழக்கவே இல்லை. மௌனத்துல என்ன நடக்குது? நம்ம உட்காரோம், தவம் பண்றோம், தவத்தை அதே நிலையில நம்ம மௌனத்தை தொடரும்னு நம்ம நினைக்கிறோம், சங்கல்பம் எல்லாம் பண்றோம். பட் இவ்வளோ ஜென்ம ஜென்மமா நம்ம என்ன இருக்குன்னா என்ன பதிவுகள் நமக்குள்ளாக இருந்துட்டே இருக்குதுமா. சோ உடனே நம்மளால இது பண்ண முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் ரொம்ப முயற்சி பண்ணும். சோ நீங்க ஆரம்ப காலத்துல என்ன பண்ணலாம்னா ஒரு 1/2 மணி நேரம் நீங்க மௌனம் இருந்து பழகணுமா. ஒரே நாள் முழுவதும் பண்ண முடியுமான்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தானேமா. சோ ஒரு 1/2 மணி நேரம் இருந்து பண்ணி பாருங்க. அப்புறம் அந்த 1/2 மணி நேரத்தை ஒரு 1 மணி நேரமா பண்ணுங்க. நீங்க மௌனம் பண்றதுக்கு முன்னாடி தவம் பண்ணுவீங்க. தவம் பண்ணும்போது நல்ல வாழ்த்துங்கம்மா. இந்த மௌனம் எனக்கு இறை அருளாலும் குரு ஆற்றலாலும், குருவோட உயிரோட என்னோட அந்த உயிராற்றல் கலந்து
எனக்கு வந்து இந்த மௌனம் நல்லா சித்திக்கணும்னு சொல்லிட்டு உங்களை ஒரு 10 முறை உங்க பேர் சொல்லி சுஷிலாமா வாழ்க வளம்னு சொல்லி நல்லா வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் தவம் பண்ண தொடங்குமா, உங்களால கொஞ்சம் அதிகமா மௌனத்துல இருக்க முடியுமா? நல்ல விளக்கம், ம். அருமையா சொல்லிட்டீங்க. வாழ்க வளமுடன். இன்னொரு கேள்விமா, கேளுங்க. பூமி சுத்திக்கிட்டே இருக்கு, ஆமா பூமி வந்து தட்டை வடிவமானது என்னங்கம்மா? ஆமா நாம கீழே விழாம புவியீர்ப்பு விசையில பிடிச்சிட்டு இருக்கு. ம். நமக்கு ஏன் ஏஜ் ஆகுதுன்னா, அது நம்மள பூமியை நோக்கி நம்ம இழுக்கப்படுறோம். ம். அந்த விளக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அதாவதுமா 40 வயசு வரைக்கும் நம்மளோட உயிராற்றல் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் நமக்குள்ளாக. நீங்க நல்லா பாருங்க 40 இயர்ஸ் வரைக்கும் எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பூமியை சுழண்டுட்டு இருக்கிற அந்த ஆற்றலோட நம்மளால கோப்பம் பண்றல ஒரு ஆற்றல், நம்ம உடம்பு ஒரு ஆற்றல் கொடுக்குது, பூமியோட சுழற்சிடம் இந்த ஆற்றலோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்குது. ஓ சரி. அந்த ஆற்றல் ஏஜ் ஆக 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 நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 10 வயசு குழந்தை ஓடுற அளவு 40 வயசு ஆளுங்களால ஓட முடியுமா? கஷ்டம் தானே. அந்த ஆற்றல வேறுபாடு ஏற்படுது. அப்போ இதே பூமி தான் சுற்றிட்டு இருந்து இதே மனிதர்களாக தான் இருக்கும். 40 வயசு ஆகும் பொழுது நமக்கு ஆற்றலோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்குது. அந்த ஆற்றலோட அளவு குறைய குறைய என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ஏஜிங் ப்ராசஸ், ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கும் நல்ல குழைவா நம்ம சிமெண்ட் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் செங்கல் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த அந்த சிமெண்டோட அளவு கொஞ்சம் வீக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செங்கல் வந்து பிரிய ஆரம்பிச்சிரும்ல. அது மாதிரிதான் ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கும் இடையே அந்த ஆற்றல் குறையுது. இதற்காக தான் நம்ம காயக்கல்பம் செய்து ஓஜஸ் பண்ணி நல்ல அந்த அந்த நல்ல ஸ்ட்ராங்கான அந்த எனர்ஜியை நம்ம உடம்பு முழுவதும் நம்ம பரவ விடும் பொழுது அந்த ஏஜிங்கோட ப்ராசஸ் வந்து ரொம்ப டிலே ஆயிட்டே இருக்குமா. அதுக்கு வந்து காயக்கல்பம் நல்ல தீர்வாக இருக்குமா. அப்புறம் பூமியை நோக்கி இழுக்கப்படுது, அப்புறம் என்ன நிகழுது? பூமியை நோக்கி இழுக்கப்படுது, நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவகாந்தத்தை நம்ம உடம்பு ஃபுல்லா ரொட்டேட் பண்றோம். சப்போஸ் நீங்க இப்படி எடுத்துக்கீங்க, கொஞ்சம் டயர்டா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அப்போ உங்களுக்கு இம்மீடியட்டா ஒரு என்ன டாக்டர்ஸ் நீங்க வீட்டுக்கு போன ரொம்ப நீங்க டீஹைட்ரேட் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குளுக்கோஸ் கொடுத்துருவாங்க. குளுக்கோஸ் கொடுத்தோன்னே நீங்க எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்கல்ல. அந்த நம்ம பாடிக்கு நம்மளே ஒரு நாளும் கொடுக்குற குளுக்கோஸ் தாமா அந்த காயக்கல்பத்துல அந்த ஓஜஸ் சுத்த சக்தி எடுத்துட்டு உடம்பு ஃபுல்லா நம்ம பரவ விடும் பொழுது அந்த ஏஜிங் ப்ராசஸ நம்மளால நீண்ட காலம் தள்ளி போட முடியும். அதனால ஏற்படுற அந்த ஒரு டயர்ட்னஸ் அப்படித்தானே, ஒரு கைவலி அதெல்லாம் நம்ம தள்ளி, ஏன் நம்ம கிரானிக்கல் டிசீஸ் சுகர் பிபி அந்த மாதிரி டிசீஸ கூட நம்மளால தள்ளி போட முடியும். வரவிடாமலும் நம்மளால தடுக்க முடியுமா காயக்கல்பம் வந்து நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்றது மூலமா. சரிங்கம்மா, வாழ்களும். வேற ஏதாவது கேள்விகள் இருக்காமா? யோசிக்கிறேன், கொஞ்சம் பேசுங்க. என்ன ஆரம்ப. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். அன்பர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா? வாழ்க வளமுடன். ஓகே, அன்பர்களுக்கு கேள்விகள் இல்லாதனால ஒரு சின்ன சிந்தனை உரை நம்ம இன்னைக்கு ஒரு சிந்திக்க போறோம், ஒரு டாபிக்கை சிந்திக்க போறோம். அந்த டாபிக் நாம் தான் அதுக்கு வந்து ஒரு டாபிக் வந்து பேர் வச்சுக்கோ அப்படின்னா உறக்கம் என்னும் மா மருந்து அப்படின்ற தலைப்புல வந்து நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். நம்ம வந்து அடிப்படை பயிற்சி எல்லாம் நம்ம கத்துட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணிக்கோ, உடலுக்கு கத்துக்கிட்டோம், உயிருக்கு கத்துக்கிட்டோம். உடலுக்கு உடற்பயிற்சி, உயிருக்கு வந்து காயக்கல்பம் கத்துக்கிட்டோம், மனதுக்கு வந்து அகத்தாவும் மகத்தாய்வு எல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம். ஆனா அதுல வந்து 5 விஷயங்கள் நம்ம முக்கியமா கத்துக்கிட்டோம். உணவு, உழைப்பு, உறக்கம், புலனின்பம், எண்ணம். இந்த 5 வந்து சரியான முறையில நாம் கையாண்டாதான் நம் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு. உணவு இப்ப எல்லாம் நமக்கு நல்ல கான்சியஸ் வந்தாச்சு. இப்போ நம்ம நிறைய இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்கு அப்புறம் நமக்கு நிறைய டயட்டை பத்தி நமக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் பண்றோம். தேவையான அந்த உழைப்பு பண்றோம். நம்ம வந்து நல்ல உழைப்பு தாண்டி நம்ம வந்து நல்ல எக்ஸசைஸ் பண்றோம், நம்ம நல்ல ஃபிட்னஸா மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நல்லா தான் நம்ம செய்யறோம், நல்ல நல்ல பயிற்சிகள் செய்யறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா நிறைய அன்பர்களுக்கு வந்து தூக்கம் வந்து ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. சராசரியா பார்த்தா அந்த ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க 30% மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா நீண்ட தூக்கம், சரியான ஒரு தூக்கம் தூங்குறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப சரியான தூக்கம் என்ன? ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்ட மனிதர்களுக்கு சரியான தூக்கம் அப்படின்றது என்னன்னா ஒரு
7 மணி நேரமா, 8 மணி நேரமா, 5 மணி நேரமா? சோ ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருப்பாங்க. 7 மணி நேரம் தூக்கணும், 8 மணி நேரம் 6 மணி நேரம் தூக்கணும். எது சரியான தூக்கம் அப்படின்றது ஒரு குழப்பமாவே நமக்கு இருக்குல்ல. சோ இத வந்து மருத்துவம் இதை எப்படி சொல்லுகிறது அப்படின்னா, பிறந்த குழந்தைகள் 14 17 மணி நேரம், ஒரு வயசு வரையும் சராசரியாக அந்த குழந்தைகள் அதிகபட்சமாக 17 மணி நேரம் தூங்குகிறது. 1 to 2 வயது வரை அதே குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்துடுச்சு, டைவர்ஷன் கிடைச்சிச்சு, கொஞ்சம் குறும்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க 14 11 மணி நேரத்திலிருந்து 14 மணி நேரம், 11 to 14 hours அவங்க தூங்குறாங்க. வளர்றாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, படிப்பு வந்துடுச்சு, ஹோம்ஒர்க் வந்துடுச்சு, நிறைய டைவர்ஷன் வந்துடுச்சு. அந்த குழந்தைகளோட தூக்கம் படிப்படியாக குறைந்து 9 மணியிலிருந்து 12 மணி நேரமாக குறைய தொடங்கிறது. இது சராசரியாக ஒரு 12-13 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே வளர்றாங்க. ஒரு 20 வயதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, குழந்தைங்களோட தூக்கம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருது. அவங்களோட தூக்கம் 7 மணி முதல் 9 மணி வரை தான் தூங்குறாங்கன்ற ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ இந்த தூக்கம் அப்படியே நிலைக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் காலமானோட வயது ஆக ஆக தூக்கத்தோட அளவு குறைந்து 5 மணி நேரம் தூங்குறதே ஒரு வயதானவர்கள் 60-70 வயது கடந்தவர்களுக்கு வந்து 5 மணி நேரம் கூட என்னால கண்டினியூஸா தூங்க முடியல அப்படின்றாங்க. சோ இது காமனா ஒரு மருத்துவத்துறையில நமக்கு கிடைச்ச ஒரு விஷயம். பட் இன்றைய காலகட்டத்துல எல்லோரும் இந்த மிடில் ஏஜ் அண்ட் ஏஜ்டு பீப்புள் வந்து 7 மணி நேரம் 7 முதல் 9 மணி நேரம் தூங்குகிறோமா, இல்ல வயதானவர்கள் 5 மணி முதல் ஒரு 6 மணி நேரம் தூங்குறோமா அப்படின்னா, இது எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. இததான் மனோதத்துவத்துல சொல்லுவாங்க, இன்சோமின்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தூக்கத்தில் ஏற்படுற ஒரு டிஸார்டர், ஒரு சரியான உறக்கம் வராதனால நம் உடம்புல மனதளவுல நிறைய பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. எதனாலலாம் நமக்கு பொதுவா தூக்கம் பிரச்சனை ஆகும், எதனால நமக்கு தூக்கம் பொதுவா டிஸ்டர்ப் ஆகுதுன்னு பார்த்தா, நம்ம வந்து மனம் சார்ந்த மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லலாம். அந்த மென்டல் ஹெல்த்ல என்ன ப்ராப்ளம் வரும், நமக்கு வந்து ஒரு மன அழுத்தம் ஏற்படும் பொழுது, மன அழுத்தம் எப்படி ஏற்படுகிறது, நாம் ஒரு விஷயத்தை எண்றோம், எண்ணியபடி அந்த விஷயம் நடக்கிறது இல்ல. ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நாம் நினைச்ச மாதிரி குழந்தையோ கணவரோ ஏன் நம் பெற்றோர்களோ குடும்பத்து அன்பர்களோ இல்ல, சரியா குழந்தைங்க படிக்கல, கணவர் வந்து நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க, நாம் நினைச்ச மாதிரி நமக்கு சூழல் அமையல அப்படிங்கும்போது, இது ஒரு அந்த எண்ணம் செயலாக முடியாத அந்த சூழல்ல ஒரு டிப்ரெஷனுக்கு போறாங்க. படிப்படியா அவங்களை வந்து டிப்ரெஷன் கொண்டு விட்டு இந்த பாதிப்புனால அவங்களுக்கு தூக்கம் வர்றதில்ல. அடுத்ததாக மெடிக்கல், சிலருக்கு வந்து உடல் ரீதியா பாதிப்பு இருக்கும். அந்த உடல் ரீதியா பாதிப்பு வரும். ஒரு கால்வலி இருக்குதுன்னு வச்சுக்கீங்களேன், அந்த கால்வலியை நாங்க பகலெல்லாம் இயல்பா வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, ராத்திரி ஆனவுடனே காலோட வலி ரொம்ப அதிகமாகும் பொழுது அவங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. அடுத்ததாக எப்படி நடக்குதுன்னா, குரானிக்கல் டிசீஸ், அதாவது பெற்றோர் மூலமாக பெரியவர்கள் மூலமாக நமக்கு வந்திருக்கலாம். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் ஆகும், அவங்களுக்கு எப்படி இருக்கும், மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தூங்க போவாங்க, பட் நைட் ஒரு 2 times 3 times, ரொம்ப ஹை டயபெட்டிக் பேஷண்ட் பார்த்தா 4 times கூட அவங்களுக்கு யூரினேஷன், அதாவது சிறுநீர் கழிப்பதற்காக அவங்க எழுந்திருப்பாங்க. சோ அப்படி முழிச்சிட்டு ஒரு ஒரு தடவையும் போகும்பொழுது அவங்களுக்கு அந்த பழைய தூக்கம் வர்றதில்ல. இதனால குரானிக்கல் டிசீஸ்னால நிறைய பேருக்கு தூக்கத்துல பாதிப்பு ஏற்படுகிறது. அடுத்ததாக வாழ்வியல் முறை, இன்றைய காலகட்டத்துல எல்லா வயது குழந்தைகளுக்கும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ல ஆரம்பிச்சு வயசான வரைகளுக்கும் உள்ள முக்கியமான இந்த ஸ்லீப்பிங் டிசார்டர் ஏன் வருது அப்படின்னா, லைஃப் ஸ்டைல் மூலமாக வருது. அப்படின்னா இரவு வந்து நல்ல ஹெவி ஃபுட் எடுத்துக்கிறது. ஒரு 9 மணிக்கு பொதுவா சொல்லுவாங்க, 7 மணிக்குள்ள உணவு முடிக்கிறது வந்து நமக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். உடம்புல நல்ல நம்ம உடம்பு டைஜஸ்ட் ஆயிடும், நல்ல செட்டில் ஆயிடும் பாடி. அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு தூங்க போனோம் அப்படின்னா நல்ல ஒரு உறக்கம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா யாரு இன்னைக்கு 7 மணிக்கு சாப்பிடுறாங்க, எல்லாம் இன்னைக்கு ஒரு ஆன்லைன் வந்த அப்புறம் 10 மணி 12 மணி வரை குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரை ரொம்ப லேட்டா சாப்பிடுறாங்க. அந்த உணவு மூலமாக லைஃப் ஸ்டைல் மாடுலேஷன் 7 மணில இருந்து இருக்கிறத நம்ம மாத்தி அமைக்கிறோம். ஏன்னா எப்பனாலும் 24 மணி நேரம் இன்றைக்கு வந்து உணவு நமக்கு வெளியில இருந்து வாங்கி சாப்பிடுற ஒரு சூழ்நிலை இருக்கு. இது நம்ம லேட்டா சாப்பிடுறதுனால நம்மளுடைய வயிறு ரொம்ப ஹெவியா ஆறதுனால நம்மால் ப்ராப்பர் ஸ்லீப்புக்கு போக முடியல.
அடுத்ததாக நேரம் கழித்து அந்த காஃபி குடிக்கிறது, காஃபி எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு தவறான பழக்க வழக்கம் காரணமாக அந்த வஸ்துவை லேட் நைட்ல எடுத்துக்கிறது மூலமாக நம்மளுடைய தூக்கத்துல வந்து மாற்றம் ஏற்பட்டு அந்த தூக்கம் சரியில்லாதனால என்ன ஆகுதுன்னா, ஒருவருடைய ஒரு நாள் எப்படி தொடங்கிறது அப்படின்னா, பொதுவா எல்லாரும் சில என்ன சொல்லுவாங்க, 5 மணிக்கு முடிச்சிடுவேன், காயக்கல்பம் உடற்பயிற்சி பண்ணுவேன், நல்ல மெடிடேஷன் பண்ணுவேன், அதுக்கப்புறம் என்னோட நாளை தொடங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சரியான ஒரு விஷயம்தான். ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு நாள் எப்படி தொடங்கணும் அப்படின்னா, முந்தி நாள் நாம் எந்த நேரத்தில் உணவு உட்கொண்டோம் அதனை பொறுத்தும், அந்த உணவுக்கு அப்புறம் நம் மனம் சரியாக இருந்து நம்ம நல்ல டீப் ஸ்லீப் பண்ணமா, இதெல்லாம் நமக்கு கரெக்டா இருந்தா மட்டும்தான் அடுத்த நாள் நம்மளால ஒரு ஃப்ரெஷ்ஷா என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம எழுந்திருக்க முடியும். சோ இந்த ஃபுட் அண்ட் ஸ்லீப் மைண்ட் செட் இதெல்லாம் ரொம்ப சரியா இருந்தால் மட்டும்தான் அடுத்த நாள் நாம் வந்து ஆரோக்கியமாக ஒரு ஒரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு சேலஞ்சா தான் இருக்கும், ஒரு சவாலா தான் இருக்கும். அந்த சவாலை நம்மால் எதிர்கொள்ள முடியும். சோ ஒரு லைஃப் ஸ்டைல் மாடுலேஷன் இன்னைக்கு நடக்கிற மருத்துவத்துறையில சொல்றது எல்லா வியாதிகளுக்கும், எல்லா ஒரு மனம் சார்ந்த உடல் சார்ந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த லைஃப் ஸ்டைல் மாடுலேஷன் தான். இந்த மாடுலேஷனால நமக்கு தூக்கம் பாதிக்கப்படுகிறது. இதுல ரொம்ப முக்கியமான மாடுலேஷன் என்ன தெரியுமா? எல்லாரும் இன்னைக்கு மொபைல் அடிக்ஷன் ஆயிட்டாங்க. இந்த மொபைல் அடிக்ஷனால என்ன ஆகுது, ரொம்ப ஒரு அலார்மிங் ரிசல்ட் இப்ப 3 நாளைக்கு முன்னாடி நான் படிச்சேன். தமிழ்நாட்டுல மட்டும் 94% மக்களுக்கு வந்து அந்த தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மாறுபட்டிருக்கு. சப்போஸ் ஒரு 9 மணிக்கு படுக்கிறாங்க அப்படின்னா மொபைல் எடுத்துட்டு 10 மணிக்கு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. 10 மணிக்கு தூங்குறவங்க 11 மணி வரைக்கும் மொபைல் பாக்குறாங்க. குழந்தைகளான இந்த சனி ஞாயிறு ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 3 மணி வரைக்கும் படிக்கிற குழந்தைகள் ஸ்பெசிபிக்கா ஒரு 15 வயதுல இருந்து ஒரு 40 வயது வரை இருக்கிறவங்க 10 மணில இருந்து 3 மணி வரைக்கும் அந்த மொபைல் பார்க்கிறாங்க. அதுல இருந்து வர அந்த ப்ளூ லைட் மூலமாக அவங்களோட ஸ்லீப் வந்து ப்ராப்பரா இருக்கிறது இல்ல. சோ இதனால அவங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தினால ஸ்லீப் வந்து பாதிக்கப்படுகிறது. அடுத்ததாக ஹார்மோன் இம்பேலன்ஸ். உடம்புல வந்து சரியான சுரப்பிகள் நமக்கு தெரியும்ல, உடம்புல வந்து சுரப்பிகள் நம்ம 7 சுரப்பிகள் இருக்கு. அந்த சுரப்பிகள் சரியா சுரக்காதனாலையும் இந்த தூக்கம் வந்து பாதிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. நாம எல்லாரும் என்ன சொல்லுவோம், நான் போறேன், நல்ல தூங்குறேன், காலையில முழிக்கிறோம். சோ இதுல ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. தூக்கம் என்பது வேறு, நித்திரை என்பது வேறு. நாம எல்லாம் என்ன செய்யறோம், தூங்குறோம், போறோம், படுக்கிறோம். ஆனா தூக்கத்துக்கும் நித்திரைக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தூக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கோம். அந்த தூக்கத்துல நம்ம போறோம், நல்லா தூங்குறோம். ஆனா இந்த புலன்கள் வந்து விழிப்பு நிலையிலேயே தான் இருக்குது. இந்த புலன் விழிப்பு நிலையில இருக்கும் பொழுது நம்மால டீப் ஸ்லீப்புக்கு போக முடியாது. பொதுவாக ஸ்லீப்பிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா, முதலாவதாக லேசா தூங்க தொடங்கும். அந்த லேசா தூங்க தொடங்கும் பொழுது அப்படி ஒரு விழிப்பு நிலை, நல்ல என்ன நடக்குதுன்னு சுத்தி பார்த்துட்டு இருந்திருக்க வந்து ஒரு விழிப்பு நிலையிலிருந்து தூக்கத்திற்கு செல்லும் நிலை. சப்கான்சியஸ் மைண்ட் ஆக்டிவா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு நிமிடம்? 5 நிமிடம் முதல் 10 நிமிடம் வரை நாம் வந்து ப்ரிப்பேர் ஆறோம். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பெட்ல போட்டு படுத்துட்டு நல்லா போத்திட்டு படுத்திருக்கோம். அந்த நிலைதான் முதலாவதான நிலை. 2வது நிலை, இந்த நிலை வந்து ரொம்ப முக்கியமான நிலை. இந்த நிலை என்ன சொல்றாங்கன்னா ஹைஜீனிக் ஜர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஹைஜீனிக் ஜர்க் அப்படின்னா நாம் உடம்பு வந்து தூக்கத்துக்கு தயாராக கொண்டு இருக்கிறது. இதுல வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க, 3 நாளைக்கு முன்னாடி யூஎஸ்ல ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. NCBI அப்படின்ற ஒரு அமைப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, நமக்கெல்லாம் ஒரு ஃபீல் இருக்கும், தூங்கிட்டு அந்த தூங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், எதுல இருந்தோ நம்ம கீழே விழுற மாதிரி, கட்டுல இருந்து ஒரு கீழே விழுற மாதிரி இருக்கும். உடம்புக்குள்ளே ஒரு ஜர்க் நடக்கும், யாரோ நம்மளை புடிச்சு புஷ் பண்ற மாதிரி, தள்ளி விடுற மாதிரி எல்லாம் ஒரு நிலை நமக்கு தோணும்ல. இதுதான் 2வது நிலை. ஏன் இப்படி நமக்கு தோணுது, நம்மள யாரோ தள்ளுற மாதிரி கீழே விழுற மாதிரி ஏன் நமக்கு தோணுதுன்னா, நம் உடம்பானது தூக்கத்திற்கு தயாராகும் பொழுது முதலாவதாக என்ன நடக்குதுன்னா, நம் பாடியில வந்து உடல் வெப்பநிலை குறைக்குது. அந்த டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாகுது. டெம்பரேச்சர் கம்மியாகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இதய துடிப்பு இருக்குல்ல, அந்த இதய துடிப்பு வந்து ரொம்ப மெதுவா துடிக்க ஆரம்பிக்கிறது. இந்த மூளையானது வெளியில இருக்கிற விஷயங்களை நினைச்சிட்டு இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக
உள்ள அப்படியே வருது. இந்த டைம்ல என்ன ஆகும்னா வெளியில இருந்து நமக்கு வரும் சப்தங்கள் புலன்கள் மூலமாக நம்ம உணர்றோம்ல, அந்த சப்தங்களோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்குது. இந்த நிலையில் நடப்பது தூக்கமாக கருதப்படுது. கொஞ்சம் தெரியுது, கொஞ்சம் தெரியாம இருக்கு. அடுத்ததாக நித்திரைக்குள்ள நம்ம போறோம். நித்திரை அப்படின்னா என்ன நடந்தாலும் நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மையே நாம் கம்ப்ளீட்டா மறந்து டீப் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள ஆழ்ந்த தூக்கம். அந்த ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள நம்ம போகும்பொழுது என்ன ஆகுது? உடல்ல பழுது பார்க்குது. நம்ம டெய்லி நம்ம வந்து ஒன்ஸ் இன் இயர் வீட வந்து பெயிண்ட் பண்ணுவோம், ஒயிட் வாஷ் பண்ணுவோம். அது போல நம் உடல் வந்து அந்த நித்திரைக்குள்ள போகும்பொழுது உடல் பழுது பார்க்கும் வேலை வந்து அதிகமாக நடக்கிறது. இந்த தூக்கம் வந்து மூளை, உடல், மனம் இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா அது ஓய்வெடுக்கிறது இல்ல. அது உயிரியல் சார்ந்த பயாலஜிக்கல் சேஞ்ச். பயாலஜிக்கலி என்னென்ன அங்க சரி பண்ண முடியுமோ ரிப்பேர் பண்ற ஒர்க் நடத்துது. இந்த தூக்கம் வந்து உடலுக்கு மட்டும்தான் ஓய்வு கிடைக்கிறது. அப்ப வெளியே போகுது. என்ன நடக்குது? நம்ம காலையில இருந்து இரவு வரை ஒரு 14 மணி நேரம் முழிச்சிருக்கோம்னு வச்சுக்கீங்களேன். நிறைய இன்ஃபர்மேஷன் வாங்கியிருப்போம். புதுசு புதுசா யாரையோ பார்த்திருப்போம். புதுசு புதுசான தகவல்களை நம்ம வாங்கியிருப்போம். புதுசு விதமான எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கெயின் பண்ணியிருப்போம். இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இது வந்து எது தேவையான விஷயங்களோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. எது தேவையில்லாத விஷயங்களோ அதெல்லாம் நம் நினைவுல இருந்து அப்படியே வெளியே தள்ளிட்டே இருக்கு. எது தேவையான விஷயம்? நம்ம இப்போ ஒருத்தங்களை பாக்குறோம், ரொம்ப பழகுறோம், அவங்களோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னா நம்ம என்ன நினைப்போம்? நீங்க எங்க படிச்சீங்க? உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன? நீங்க எஜுகேஷன்ல முடிச்சுட்டு எந்த கம்பெனில ஒர்க் பண்றீங்க அப்படின்னு இதெல்லாம் தேவையான நினைவுகள். அது எல்லாமே நமக்குள்ளாக வைத்திருக்கிறது. அடுத்ததாக ரொம்ப சேட் எக்ஸ்பீரியன்ஸ். யாரோ நம்ம வந்து தவறான வார்த்தை பேசிட்டாங்க, நம்ம மனசு வருத்தப்படுற விஷயத்த சொல்லிட்டாங்க. அதெல்லாம் என்ன படும்? அதுவும் நம் மனதுக்குள்ளாக அந்த மூளைக்குள்ளாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. எதெல்லாம் தேவையில்ல, ஜஸ்ட் நம்மள யாரோ கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. அன்னைக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் மழை பெஞ்சிருக்கும், ரொம்ப ஒரு 1/2 மணி நேரம் வெயிலா இருக்கும். இதெல்லாம் டெய்லி நடக்கிற இந்த நிகழ்வுகளை வந்து அது வந்து நினைவாற்றல் இருந்து எடுத்துக் கொள்கிறது. அப்புறம் அம்மா கேட்டாங்களா, ஏஜிங் ப்ராசஸ் நடக்குது. இந்த செல்களை வந்து சரி செய்து கொண்டே இருக்கிறது. எங்கெல்லாம் சரி பண்ண முடியுமோ அதெல்லாம் சரி பண்ணிடும். ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால பல பேருக்கு தூக்கம் வரலன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ வந்து சரி பண்ணுகிறது. சோ அந்த 3வது நிலை தூக்கம் தான் நம்மை நித்திரை அப்படின்ற ஸ்டேஜுக்கு அழைத்து செல்கிறது. இதெல்லாம் அந்த நல்ல டீப் ஸ்லீப்ல போகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பழுது பார்க்கும் வேலை நடக்குதுல்ல, இந்த பழுது பார்க்கும் வேலை நடக்கிறதுனால மீதி இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராக்டட் எனர்ஜி நம் பாடியில இருந்து, நம்ம எண்ணத்துல இருந்து, நம்ம உணவுல இருந்து எடுத்த அந்த எனர்ஜி எல்லாம் என்ன பண்ணுதுன்னா நோய் எதிர்ப்பாற்றலை, நமக்கு ஒரு நோய் வராம இருக்கிறதுக்கு அந்த எதிர்ப்பாற்றலை வந்து அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த இந்த உறக்கம் சிறப்பாக இருந்துச்சுன்னா பிபி, இதய நோய் வருகிற அபாயம் குறையும். இது எந்த நேரத்துல நடக்குதுன்னா ஒரு 1 மணி ஆரம்பித்து ஒரு 4 மணி வரைக்கும் நம்ம இந்த உறக்கத்தை நல்ல உறக்கமா இருந்தோம்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்முடைய உடம்பு வந்து சரி செய்கிறது. நீங்க நோட் பண்ணி பாருங்க. ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு யாரோ கூட்டிட்டு போயிருக்கிறாங்க, ஒரு சர்ஜரிக்கு என்ன ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க 1 மணி வரைக்கும் நல்ல முழிச்சு அவங்க கேர் பண்ணிட்டு இருப்பாங்க. 1 மணிக்கு ஆரம்பிப்போ தன்னால அவங்க தூங்கிடுவாங்க. அந்த நிலையில அந்த ஆழ்ந்த தூக்க நிலையில இருக்கிறவங்கள எழுப்புறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். படுத்தவொடனே எழுப்புறது ஈஸி, காலையில எழுப்புறது ஈஸி. இந்த இடைப்பட்ட நேரத்துல என்ன ஆகும்னா அவர்களை எழுப்புவது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன சொல்லுவாங்க? நான் ரொம்ப டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டேன், நீங்க சொன்னா கூட என்னோட காதுல விழல, நீங்க கூப்பிட்டது எனக்கு கேட்கல அப்படின்ற நெக்ஸ்ட் டே மார்னிங் சொல்லுவாங்க. அடுத்ததாக ரெம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரேபிட் ஐ மூவ்மெண்ட். இந்த தூக்கம் எல்லாம் முடிஞ்சு உடம்பெல்லாம் சரியாகி நோய் எதிர்ப்பாற்றல் நல்லா வந்து பிபி, சுகர் அதெல்லாம் நார்மல் ஆகி இதய நோயெல்லாம் வராத அளவு இதய துடிப்பு சீரா இருக்கும் பொழுது அடுத்த நாள் கொஞ்சம் நல்ல டீப் ஸ்லீப். இதுக்குதான் அந்த தூக்கத்துக்கு வந்து வரைமுறை இல்லை. அது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட பாடியை பொறுத்து அது நடக்கும். ஆனா எந்த ஒரு இண்டிவிஜுவல்னாலும் இந்த நிலையில நல்ல தூங்கி முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை நல்லா தூங்கிட்டாங்கன்னா அவங்க தூங்கிட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்கும். பட் ரெம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரேபிட் ஐ மூவ்மெண்ட் அப்படின்னு நடக்கும். அந்த கண்கள் வந்து அப்படியே மூவ் ஆகும், அவங்களுக்குள்ள அந்த விழிகள் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். அப்பதான் அவர் சொல்லுவாங்க, தூங்குபவர்களை எழுப்ப முடியும், தூங்குவதை போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க.
அப்போ அவங்க தூங்குற மாதிரி இருந்தாலும் அந்த ஐ பால் வந்து வேக வேகமா அந்த மூவ் ஆறத நம்மால் பார்க்க முடியும். ஒரு இந்த நேரத்துல ஒரு அனுபவம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ண ஞாபகம் இருக்குது. பட் மீண்டும் ஏன் அப்படி சொல்லணும்னா, தூக்கம் எவ்வளவு மனிதர்களுக்கு முக்கியம் அப்படின்றதுக்காக. ஒரு அன்பர் இருந்திருக்காங்க. ஆங்கில வகுப்புல அட்டெண்ட் பண்றவங்க. ஏற்கனவே கேட்டிருந்தா சாரி அகைன் கேளுங்க. இன்னும் உங்களுக்கு ஆழமா இது புரியும். அப்போ அந்த அன்பர் வந்து அன்னைக்கு எக்ஸசைஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸேஷன் பண்றாங்க. ரிலாக்ஸேஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாழ்த்தும் பயணம் அடுத்த தினங்கள்ல வாழ்த்தும் பயணம் வருது. அந்த அன்பர் சொல்றாங்க, நான் வந்து ஆஹ் ஏன் எனக்கு வாழ்க்கையில ஒரு நிகழ்வு நடந்தது. என்னுடைய தகப்பனாரை கல்லூரி காலத்துல என்னோட தகப்பனார் இறந்து விட்டார்ன்ற செய்தி எனக்கு வந்துச்சு. போகும்போதுதான் நான் உணர்ந்தேன், என்னோட தகப்பனாரை ஒருத்தர் வந்து கொலை பண்ணிட்டாரு. அதிலிருந்து எனக்கு தூக்கமே வரல. எப்படி நான் வந்து அந்த நபரை வாழ்த்த முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேராசிரியர் அதுக்கான விளக்கங்கள் கொடுத்து, நீங்க அவரை வாழ்த்துங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்க அவங்கள வாழ்த்திட்டு உங்களுக்கு உறக்கம் ரொம்ப முக்கியம்ல, அந்த மாமருந்து ரொம்ப முக்கியம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாள் நீங்க வந்து அவரை வாழ்த்திட்டு படுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பெண்மணியும் அந்த மாதிரி உறங்கியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில வந்து சொல்றாங்க, பல ஆண்டுகளுக்கு பின்பு 18 20 ஆண்டுகளுக்கு பிறகு நான் இன்று உறங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ 18 வருஷம் ஒரு அன்பருக்கு வந்து தூக்கம் டிஸ்டர்ப் ஆகணும். ஆப்வியஸ்லி என்ன ஆகும், அவங்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியா பிரச்சனை வரதான் செய்யுது. ஆனா மகரிஷியோட இந்த வாழ்த்துன்ற ஒரு பயிற்சியை செய்த அன்றைக்கே அந்த அம்மாக்கு பல விதமான மாற்றங்கள் வந்திருக்கு. இந்த ராபிட் ஐ மூவ்மெண்ட் 4வதாக ஒரு நிலை பார்த்தோம். இந்த ராபிட் ஐ மூவ்மெண்ட் என்ன ஆகுனா, இந்த நேரத்துல கூட சின்ன சின்ன கனவுகள் வருது. அதுதான் சொல்லுவாங்க, பகல் கனவு பலித்து விடும். காலையில ஒரு கனவு கண்டா அந்த கனவு நிஜமாகவே நடக்குமா? ஏன்னா திருப்பி நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் ஆக்டிவா இருக்கு. அந்த நேரத்தில் நாம் போடும் எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால்தான் மகான் சொல்லுவாங்க, காலையில் முழித்தவுடன் இந்த வையகத்தை 10 முறை வாழ்த்த வேண்டும் சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நம்ம வாழ்த்திட்டு மூளை வந்து ரொம்ப சுறுசுறுப்பா ஆன பின்பு நாம் வந்து நம்முடைய வேலைகளை செய்யும். அதனால்தான் என்ன சொல்லுவாங்க, குழந்தைங்க எல்லாம் அந்த டைம்ல வந்து நினைவாற்றல் நல்லா இருக்கும். குழந்தைகள் எல்லாம் காலையில முடிச்சுட்டு நல்லா படிச்சுட்டாங்கன்னா அவங்க நல்ல மனப்பாடமா நல்லா சொல்லிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. சோ இப்ப இந்த யோக நித்ரா அப்படின்னு பார்த்தோம். இதைதான் மகான் நமக்கு பகல் பொழுதிலும் ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் யோக நித்ரா நம்ம பிராக்டிஸ் பண்ணோம். இப்ப நாங்கெல்லாம் பண்ணோம், மகரிஷி வாய்ஸ்ல போட்டு அதை நாங்க கேட்கும்போது சில நாடுகள் கூட இது ஒரு 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 வரைமுறையா வச்சிருக்காங்க. அதாவது உணவுக்கு பின் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் அவங்க ஒரு 1 hour பிரேக் எடுத்துக்கும் பொழுது அதுக்கப்புறம் அவங்க செய்யற வேலை வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவா ரொம்ப அந்த கம்பெனிக்கு வந்து நல்ல பலன் தர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். நாம் அன்பர்களாகிய நாம் இந்த யோக நித்யா இந்த 3ஆம் நிலை உறக்கம் இருக்குல்ல, இந்த நிலையை ஒரு 20 நிமிடம் பகல் பொழுது நாம் செஞ்சோம்னா அதுக்கப்புறம் ஈவினிங் நாம் செய்யற வேலை வந்து ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இன்னும் நல்ல கிரியேட்டிவா நம்மளோட ஒர்க்கை வந்து நல்லா பண்ண முடியும். சோ இந்த தூக்கம் சராசரியா டெய்லி நான் எப்படி தூங்க முடியும், ஒரே மாதிரி நான் தூங்கணும்னு நினைக்கிறேன்னா அதற்கும் நம்மளுடைய பயிற்சிகளே இருக்கு. நம்மளுடைய பயிற்சிகள் வந்து தெளிவா செய்யப்படும். ஒரு அன்பர் சொல்றாரு, அவருக்கு வந்து நியூரோ இஷ்யூ வந்திருக்குது. நம் மகான் நமக்கு எல்லாம் தெரியும், முன்னாடிலாம் 6 மாத காலம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னும் 6 மாத காலம் இந்தியால இருப்பாங்க, 6 மாத காலம் யுஎஸ்ல இருப்பாங்க, மற்ற நாடுகளிலும் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நம்ம பயிற்சிகளை பற்றி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அங்க வந்த ஒரு டாக்டர் வந்து இதை கேட்டுட்டு, ஒரு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்கிறாங்க, இதை கேட்டுட்டே இருந்திருக்கிறாங்க. அவரு ஒரு ட்ரீட் பண்ற ஒரு அன்பர் 6 வருட காலம் வந்து படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. சோ அந்த அன்பருக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு எண்ணம் தோண்டி மகரிஷியோட அந்த வாய்ஸ்ல இருக்க அந்த செய்தி அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அந்த அன்பர் அதை கேட்டு கேட்டு படுத்த படுக்கை எழுந்திருக்கவே முடியாதுன்னு என்ன சொல்றது, மருத்துவ ரீதியா சொன்ன ஒரு அன்பர் மகானோட அந்த ரிலாக்ஸேஷன் செய்தி கேட்டு கேட்டு சில காலங்களுக்கு பின் எழுந்திருச்சு உட்கார ஆரம்பிச்சாராம். அப்போ அந்த டாக்டரிடம் கேட்கும்போது நான் மகான் கொடுத்த பயிற்சிகள் சொல்லியிருக்காரு. அப்ப மகான் யூஎஸ் போகும்போது வந்து கேட்டு, ரொம்ப நன்றியா, எனக்கு எல்லாமே இருக்கு வாழ்க்கையில, எனக்கு இல்லாத செல்வமே இல்லை, நான் பிசினஸ்ல பெரிய ஆள், எனக்கு இல்லறத்துல எல்லா முழுமையும் எனக்கு கிடைச்சிருச்சு, இந்த பயிற்சி கொடுத்து நான் உட்கார்ந்திருந்தேன், இதற்காக நீங்க என்ன வேணுமானாலும் கேட்கலாம் அப்படின்னு இருக்கான். மத்தவங்களா இருந்தா எவ்வளவு கேட்டிருப்பாங்க. மகான் சொன்னாங்க, நீங்க என்னுடைய மற்ற பயிற்சிகளும் நான் சொல்லிக் கொடுக்கிறேன், ஃபுல்லா நீங்க இந்த ஸ்கை பிராக்டிஸ கத்துட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்த முறை வரும் பொழுது என்னை பாருங்கன்றாங்க. முழுவதுமா செய்யறாங்க. எல்லா கைப்பயிற்சியில இருந்து எல்லா பயிற்சிகளையும் கத்துக்கிட்டாங்க.
செய்து 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 பழகின அந்த அன்பை அடுத்த 6 மாதம் கழித்து மகான் அங்க செய்யும் பொழுது நடந்து வந்து மகானை பார்த்து செக் கொடுக்கிறாரு. இந்த செக்கை வந்து நீங்க என்ன வேணா ஃபில் பண்ணிக்கலாம், நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். இதே நேரத்தில் ஆழியார்ல வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு, என்ன வேணா நீங்க எனக்காக பண்ணிக்கலாம்னு சொன்னான். மகான் சிரித்துக்கொண்டே அந்த செக்கை கொடுத்து, இந்த பயிற்சிகள் குறைந்தபட்சம் 10 நண்பர்களுக்கு செஞ்சு கொடுங்க. எங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, குரு காணிக்கை கொடுத்த பின்பு திரும்பி வாங்கக்கூடாது. சோ நீங்க இந்த பயிற்சிகளை மட்டும் சொல்லிக் கொடுங்க, அதுதான் என்னுடைய பெரிய குரு காணிக்கைன்னு சொன்னாங்க. எப்படி ஒரு மகான் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். அப்படி கொடுத்த அந்த மகான் செய்த பயிற்சிகள் நாம் செய்தால், ஒழுங்காக செய்தாலே போகும், நமக்கு மென்டல் ஹெல்த் நல்லா ஆயிடும். நமக்கு வந்து கோபம், வஞ்சம் அது எல்லாமே நமக்குள்ளாக சரியாகும். உடல் கிரானிக்கல் டிசீஸ், உடல் ரீதியா பெற்றோர் பெரியோர்கள் மூலமாக வந்த அந்த உடல்ல ஏற்பட்ட அதுவும் நமக்கு முழுவதுமாக சரியாகிவிடும். அடுத்து லைஃப் ஸ்டைல் மாடுலேஷன். லைஃப் ஸ்டைல் மாடுலேஷன்ல முக்கியமா நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நாம் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தூங்கி எழுந்திருக்கதை ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரே நேரத்தில் தூங்குவது விழிப்பதுன்றது ஒரு பெரிய விஷயம். இன்னும் உடல் ரீதியா நமக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நாம் என்ன பண்ணலாம், தூங்கும் பொழுது மகான் ஸ்பெஷலா ஒரு பயிற்சி கொடுத்திருக்காங்க. அக்குப்ரெஷர் பயிற்சிகளை செய்துவிட்டு ரிலாக்ஸேஷன் நல்லா கேட்டுட்டு சாந்தியில் மனம் வைத்து தூங்கும் பொழுது அந்த உறக்கம் சிறப்பான உறக்கமாக நல்ல தூய்மையான யோக நித்ராவை நாம் செய்த பின்பு ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ மெடிசன் நம்ம நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. ஆனால் இந்த நாம் வந்து தூக்கம் உறக்கம் என்னும் மாமருந்தை சரியாக எடுத்துக்கொண்டு இந்த மகான் கொடுத்த பயிற்சிகளை சரியாக நாம் செய்து விட்டால் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும், உடல் ஆரோக்கியம், மன வலிமை, வாழ்வியல் வெற்றி எல்லாமே நமக்கு கிடைத்துவிடும். அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த பயிற்சிகளை முழுமையாக செய்ய விடும். உடல் ரீதியா மணல் ரீதியா எப்பவும் நமக்கு வருத்தம் இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சூழல் வரும் பொழுது ரிலாக்ஸேஷனை போட்டு நீங்க அப்படியே நினைச்சிட்டு அப்படியே நீங்க ஒரு 10 நிமிடம் நீங்க உறங்கிட்டு எந்திரிக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு மாற்றம், பல கேள்விகளுக்கு உங்களுக்கு கிடைக்கும். சங்கல்பம் வைத்து வைத்து நம்மால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். நல்லதொரு நமக்கு ஒரு கலை கிடைச்சிருக்கு. இந்த கலை நம்மோடு செய்யாமல் எல்லோருக்கும் இந்த கல்வியை கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறேன். தொண்டாற்றி இன்பம் காண்போம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா ஒரு கேள்வி இருக்கு, ஐயா கேக்குறேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அன்மியூட் கொடுக்குறோம் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா ஒரே ஒரு கேள்விதாம்மா. கேளுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கேளுங்க ஐயா. ஐயா அன்மியூட் கொடுத்துருக்கோம் ஐயா. நீங்க பிரஸ் பண்ணிட்டு கேட்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன். இல்ல 80 இயர்ஸ் முடிச்ச ஒரு ஆளு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்கலாம்? பகல்ல எத்தனை மணி நேரம் தூங்கலாம்? ராத்திரில எத்தனை மணி நேரம் தூங்கலாம்? அதுதான் ஐயா சொன்னேன். ஸ்லீப்பிங் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு விதமா இருக்கும் ஐயா. சோ உங்க மனம் நல்லா இருக்குது, உங்க உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்குது, உங்க உயிர் நல்லா இருக்குன்னா ஒரு 6 மணில இருந்து 7 மணி நேரம் தூக்கம் உங்களுக்கு போதுமானது ஐயா. ஆமா. அப்ப பகல்ல தான் பொதுவா நாங்கெல்லாம் பிராக்டிஸ் பண்றதா மகானோட அந்த 22 மினிட்ஸ் ரிலாக்ஸேஷன் சீடி இருக்குதுங்களா, அதை நாங்க போட்டுட்டு பவர் நேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது செஞ்சாலே உங்களுக்கு அந்த ஈவினிங்க்கு தேவையான ஆற்றல் கிடைச்சிடுங்க. பகல் தூக்கம் கெடுதல்ங்கிறாங்களே, அதுக்காக கேக்குறேன். அதாவது அதுதான் சொல்ற, பகல் நீங்க தூங்க கூடாதுயா. நீங்க நல்ல யோக நித்ரை எடுத்துக்கீங்க, ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கீங்க. யோக நித்ரைன்னா வெறும் உடல் தளத்தை பயிற்சி தான். உடல் தளத்தை பயிற்சி தான். அதான் சார், தூக்கத்துக்கும் நித்ரைக்கும் வித்தியாசம் இருக்கியா. நித்ரை அப்படிங்கும் போது அந்த ஒரு 10-15 மினிட்ஸ் முழுவதுமாக நீங்க உங்களை மறந்துட்டு திருப்பி வந்துட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஆக்டிவா இருப்பீங்க. ஆழ்ந்த தூக்கம். ஆழ்ந்த தூக்கம் தான் நித்ராய். நன்றி அம்மா. நன்றி. சுசிலாமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வாழ்க வளமுடன் அம்மா. இந்த யோகா நித்ரா ரிலாக்ஸேஷனை எப்ப பண்ண சொல்றீங்கம்மா? நைட்டா இல்ல பகல்லையா? அதாவதுமா பொதுவாக நாம் மகானோட பயிற்சிகள் பண்றவங்க நைட்டு அதை பண்ணிட்டு சாந்தியில நீங்க எண்ணெய் வச்சுட்டு அப்படியே தூங்கிடணும். அந்த 15 நிமிஷம் பண்ணணும். யோகா நித்ராங்கிறது ரிலாக்ஸேஷன் தானம்மா? ரிலாக்ஸேஷன். ஆமா, நம்ம மகரிஷி கொடுத்திருக்காங்கல்லம்மா, அதுதான்மா.
சரிங்கம்மா. அது அப்படியே போட்டுட்டு பொதுவா நாங்களும் அப்படியே போட்டுட்டு சங்கல்பம் வச்சுடுவோம். காலையில் உடற்பயிற்சி, உயிர் பயிற்சி, மனப்பயிற்சி தவறாது செய்வேன். வாழ்த்திட்டு அப்படியே தூங்கிடுவோம். சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி பவித்ராமா. நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். வாழ்க பவித்ராமா. வளமுடன் அம்மா. இன்று கேள்வி பதில் நிகழ்வு மிகவும் அருமையான